மாதிரி இவர் வீட்டுக்கு வந்ததுமே நீங்க சொன்னதை அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல. நீங்க கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நான் சரின்னு சொல்றேன். என்னப்பா ராஜன், உன் பொண்டாட்டி இப்படி சொல்றா, நீ அமைதியா இருக்க? சரி நீயே சொல்லு, என்ன முடிவு எடுத்திருக்க? நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனதா அன்னைக்கே பத்மா சொன்னான். அவ சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல. இதுல என்னப்பா உனக்கு புரியல? என் பேர விஸ்வாவுக்கு என் பேத்தி அஞ்சலியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? அத்தை, அண்ணனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க அண்ணனை ஒரு மாதிரியும் என்ன ஒரு மாதிரியும் பார்த்ததே கிடையாது. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன், என் பொண்டாட்டி பத்மா சரஸ்வதி அண்ணி மாதிரி தான். அவளும் உங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி. நீங்க இன்ன வரைக்கும் அவளுக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்ல நடந்த 2 கல்யாணமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த கல்யாணம் தான். பரவாயில்லை, அதுல மூணாவது அந்த கல்யாணம் இருந்துட்டு போகட்டும். என்ன, என் மருமவ நாலாவது ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தா என் பேத்தி அதான் கடைக்குட்டி நண்டுக்குட்டியே என் வீட்டுக்கு மருமவளை கூட்டிட்டு போயிருப்பேன். ஆனா எங்க, அவளுக்கு வெளியில தான் மாப்பிள்ளை தேடணும் போல. சரி இப்போ என்ன சொல்ற நீ சொல்லு. அதுக்கு இல்லத்த, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். விஸ்வாவுக்கு சொந்தத்திலே, அதுவும் வீட்ல நம்ம வீட்ல ஒரு பொண்ணு இருக்கும்போது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் உங்க முடிவு நல்ல முடிவு தான். நான் அதுல தப்பு எதுவும் சொல்லல. ஆனா அத்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அஞ்சலி சின்ன பிள்ளை, விஸ்வாவுக்கு வயசு அதிகம். எப்படி சரி வரும்? என்னப்பா நீ நீ இப்படி பேசிட்டு இருக்க? வயசெல்லாம் ஒரு விஷயமா? அத்தை, வயசெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சதெல்லாம் அந்த காலத்தை. இந்த காலத்துல அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வயசு அதிகமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்பவும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணுமா என்ன? உங்களுக்கே தெரியும், அந்த காலத்துல வயசுல அதிகமா இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. யாராவது அதுல சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்தாங்களா? கிடையவே கிடையாது. வேண்டா வெறுப்பா விருப்பமே இல்லாம தான் எல்லாரும் கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லத்த. ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிடிச்சாதான் கல்யாணமே ஏற்பாடு பண்ணணும். பிடிக்காம கல்யாணம் ஏற்பாடு பண்ணா அவங்க 2 பேர் வாழ்க்கையும் போயிடும். அதை நினைச்சு 2 குடும்பத்தோட நிம்மதியும் போயிடும். இதெல்லாம் தேவையா? என்னடி உன் புருஷன் பேசிக்கிட்டே இருக்கா, நீ எதுவுமே பேசாம வாய் பார்த்துட்டு இருக்க? என்ன, புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? நான் முன்னவே சொன்னேன் தானே, என் பேர விஸ்வாவுக்கும் என் பேத்தி அஞ்சலிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே இருக்க. அப்பதான் மண்டைய மண்டைய ஆட்டிட்டு இப்போ என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ அம்மா, ஏன் இப்படி நினைக்கிறீங்க? அப்படிலாம் எதுவும் நாங்க நினைக்கல. அவர் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் பிடிச்சாதானே கல்யாணத்தையே நம்ம ஆரம்பிக்க முடியும். ஏன் விக்ரமுக்கும் மீனுக்குட்டிக்கும் பிடிச்ச கல்யாணம் ஆச்சு? அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா விக்ரமுக்கும் அமிர்தாவுக்கும் கல்யாணம் நடந்தது வேற. அது மட்டும் இல்லாம அது ஒண்ணும் நம்ம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கல. கடவுள் போட்ட முடிச்சு. அதேதான் நானும் சொல்றேன், இதுவும் கடவுள் போட்ட முடிச்சுதான். விக்ரமுக்கும் மீனுக்குட்டிக்கும் போட்ட கடவுள் முடிச்சு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அஞ்சலியும் விஸ்வாவும் சந்தோஷமா தான் வாழ்வாங்க. நீ சரின்னு மட்டும் சொல்லு, எனக்கு அது போதும். வேற எதுவும் நீ சொல்ல தேவையில்ல. அம்மா, ஒரு வார்த்தை மூத்தார்கிட்டயும் அக்கா கிட்டயும் கேட்டுக்கலாமே? ஓ சரிடி, சரி. நீங்க பேசுறத வச்சு நல்லா தெரியுது என் பேரனுக்கு உன் பொண்ணை தர மாட்டேங்கிற. இதுல இருந்தே தெரியுது, நான் தான் உன்னை பொண்ணா நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன் இத்தனை வருஷம். ஆனா நீ என்ன அம்மாவா நினைச்சு பார்க்கவே இல்லல்ல. சரிதான், சரி சரி, நீங்க நடத்துங்க. புருஷனை பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. சரி சரி, இனிமே அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன். அம்மா என்ன இப்படி சொல்றீங்க? என்னத்த பேச்சு இதெல்லாம்? இது உங்க வீடுத. உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வேணாப்பா, வேண்டவே வேண்டாம். உன் ஊடு தேடி வந்து என் பேரனுக்கு உன் பொண்ணை கேட்ட பத்தியா? தப்புதான். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். என் 4 பேத்தியும் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். என் 2 பேத்திங்களும் என் கூடயே வச்சு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இவளையும் எங்கேயும் வெளியில விடாம நம்ம வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா மகாராணி மாதிரி பார்த்துக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு விருப்பம் இல்லையாட்டுக்கு. சரி சரி, உங்க 2 பொண்ணையும் வெளியில தான் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்கன்னா வெளியில கொடுத்துங்கப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா இனிமே இந்த வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க கூட மாட்டேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் வர மாட்டேன். ஏம்மா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மனசு கஷ்டமா இருக்கு. இந்த கேள்வி மனசு கஷ்டமா இருக்குடி. நம்பி வந்தேன், ஆனா இப்படி ஏமாத்திட்டீங்களே. அத்தை, இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்றது சரி வராது. ஆனா சரி இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம கல்யாண விஷயம் இதுல நம்ம 3 பேர் மட்டும் சம்மந்தப்படல. வாழ போறது அஞ்சலியும் விஸ்வாவும். அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஏலே, பெரியவங்க நம்ம எடுக்கிற முடிவு தானே அவங்க வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அவங்க கிட்ட கேட்டு என்ன முடிவு எடுக்க? அதெல்லாம் நம்ம முடிவு எடுத்தா அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச மீறி என்ன பண்ணுவாங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனாலும் ஒரு வார்த்தை அவகிட்ட கேட்கணும்ல. கேட்காம நம்ம பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு
அதுக்கப்புறம் சபையில வந்து எனக்கு பிடிக்கல அது இதுன்னு சொல்லிட்டானா அப்புறம் ஒருத்தர் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுக்கு தான் சொல்றான், ஒரு வார்த்தை கேட்டுப்போமே. நான் அடிச்சு சொல்றேன், என் பேத்தி சரின்னு தான் சொல்லுவா. என் பேத்தி பத்தி எனக்கு தெரியும். இங்க பாரு, உங்க சம்மதம் மட்டும் எனக்கு போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பெரியவங்க நம்ம எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டு தான் ஆவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை நமக்கு எடுக்க நினைக்கலையே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு தானே நம்ம முடிவு எடுக்கிறோம். அப்போ நண்டு சொன்னது உண்மைதானா? நான் கூட அவ என்னை கடுப்பேத்துறதுக்காகவும் என்னை கோவப்படுத்துறதுக்காகவும் தான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா அவ சொன்னது உண்மைதான். அப்போ பாட்டி விஸ்வா மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பாட்டி பேசுறத பார்த்தா அப்பாவையும் அம்மாவையும் சரின்னு சொல்ல வச்சிருவாங்க போல. அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், பாட்டியை விடாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா எனக்கும் விஸ்வா மாமாவுக்கும் கல்யாணம் நடந்துருமா? அது நடக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. இந்த பேச்சு இவங்களோடய நின்றணும். எல்லாரும் முன்னாடியும் இது பேசக்கூடாது. சபையில அந்த மாதிரி நான் நிக்கவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வரவே கூடாது. பாட்டி ஏன் இப்படி பண்றாங்க? நான் சின்ன பொண்ணு. மாமாவுக்கு எனக்கும் எவ்வளவு வயசு இருக்கு? எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என் மனசுக்குள்ளதான் சீனியர் இருக்காரே, அவரை மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னால முடியாது. சீனியருக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது. என் மனசு ஃபுல்லா அவரு தான் இருக்காரு. அவரை தவிர நான் வேற யாரையுமே அந்த இடத்துல யோசிச்சு பார்க்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல எனக்கு லைஃப்னா அது அவர் கூட மட்டும்தான், வேற யாரு கூடயும் இல்லை. யாரு என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் பாட்டிக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. சரின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா விஸ்வா மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா பாட்டியை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அவங்க நினைச்சத நடத்தாம விட மாட்டாங்களே. ஒருவேளை அப்பாவையும் அம்மாவையும் சமாதானப்படுத்தி சரின்னு சொல்ல வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? பாதி காதல் தந்த பெண்ணை மீதியும் வேண்டும், நீ போன பின்பு எந்த மனமும் இருண்டுதான் போகும், காத்திரு என்று நீ சொல்லி போனால் அதுவே போதும், மறந்திடு நீ. எடி இப்படி என்னத்துக்கு சாமி முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்க? எடி ஒருவேளை பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டியோ? நண்டு போயிடு, நானே கோவத்துல இருக்கேன். ஏதாவது சொல்லிட்டு போறேன். கோவத்துல இருக்கியா? என்னாச்சு உனக்கு? இப்ப என்னத்துக்கு அழுதுட்டு இருக்க? ஏடி ஒருவேளை அம்மாவுக்கு உனக்கு சண்டையோ? அம்மா அடிச்சுட்டாளா? இல்லையே, சண்டை நடந்த மாதிரி ஒரு தடையும் இல்ல. சண்டை போட்டிருந்தா இந்நேரம் வீடு ரெண்டாயிருக்குமே. சண்டை போட்ட மாதிரியும் தெரியல. பின்ன என்னத்துக்கு அழுதுட்டு நிக்க? நீ சொல்லண்டி, என்னத்துக்கு அழுதுட்டு நிக்க? ஈஸ்டி உன்கிட்ட தானே கேட்டுட்டு நிக்க, ஏதாவது பேச. ஏய் காலேஜ்ல யாராவது உன்கிட்ட வம்பிக்கிறாங்களோ? நம்ம வேணா அண்ணன்கிட்டயும் மாமன்கிட்டயும் சொல்லுமா? ஓ இங்க பாரு, நான் பொறுமையை கேட்கறதே பெரிய விஷயம். ஏதாவது பதில் சொல்றியா நீ? எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வேற நேரம் ஆகுது. நான் போய் குளிச்சுட்டு வேற கிளம்பணும். சப்பா இப்ப என்னத்துக்கு அங்க பாத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க? என்ன இருக்கு அப்படி? இந்த கேள்வி என்ன காலங்காத்தால வீட்டுக்கு வந்திருக்கு? ஈஸ்டி நீ அப்ப பாட்டி பேசினதெல்லாம் கேட்டுட்டு நின்னியோ? ஆமா, அன்னைக்கு நீ வந்து சொன்னப்போ நீ என்கிட்ட சும்மா விளையாடுறேன்னு நினைச்சேன். என்னை கோபப்படுத்துறதுக்காக தான் அப்படி சொல்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப பாட்டி பேசும்போது தான் புரியுது அது விளையாட்டுக்கு இல்ல, உண்மைதானே. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தான் என்ன நம்பல. உனக்கும் விஸ்வா மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கிழவி ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏய் ஸ்ரீ, ஏய் நில்லுடி, எங்க ஓடுற? இவனத்துக்கு அழுதுகிட்டே ஓடுறா. ஏய் ஸ்ரீ, என்னத்துக்கு இப்ப அழுதுகிட்டே ஓடி வர? நண்டு வெளில போடி, நான் அப்புறம் ஏதாவது திட்டிட போறேன். போ, ஒழுங்கா வெளியில போ. ஏய் என்னாச்சு உனக்கு? இப்ப என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. வெளியில போன்னு சொல்றேன்ல. நான் ஏன் போகணும்? இந்த ரூம்ல எனக்கும் உரிமை இருக்கு. நான்லாம் போக மாட்டேன். நண்டு கோவப்படுத்தாத, வெளியில போன்னு சொல்றேன்ல. உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகலையா? ஸ்கூலுக்கு கிளம்பி போ. ஏன் எனக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்கா? உனக்கும் தான் காலேஜ் இருக்கு. நீயும் தான் காலேஜ் போகணும். எனக்கு தெரியும், நீ போ. அதே மாதிரி எனக்கும் தெரியும்,
இப்ப என்னத்துக்கு நீ அழுகுறன்னு சொல்ல? நான் எதுக்கும் அழுகுறேன். தொல்லை பண்ணாதடி. வெளியில போன்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்ட ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீ அழாம கேளு, நான் சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போ. சரி சரி, கோவப்படாத, சொல்றேன். பாட்டி ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்துச்சு, சரின்னு சொல்லுன்னு. ஆனா அப்பா தான், அத்தை எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. 2 நாளா? 2 நாளுக்கு அப்புறம் அப்பா சொல்றேன்னு சொன்னாரா? ஆமா, 2 நாளுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. அதுக்கு பாட்டி என்ன சொன்னாங்க? கண்டிப்பா பாட்டி சரின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே, இப்பவே சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்களே. அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அப்பா என்னென்னமோ பேசி 2 நாளுக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. சரி, பாட்டியும் நீ சொல்றது சரிதான், நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லி பாட்டியும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க. அப்பா தான் வண்டியில விட போயிருக்காரு. சரி சரி, உனக்கும் காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல, கிளம்பி போ. எனக்கும் ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் இந்நேரம் கிளம்பி ரோட்டுக்கு வந்துருப்பாளுங்க. நான் இன்னும் கிளம்பாம இருக்கேன். நான் உன்னை சாயந்தரம் வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன், பாய். இவகிட்ட பேசின நேரத்துக்கு போய் குளிச்சிருக்கலாம். நேரம் வர ஆயிடுச்சு. சரி, முகத்தை கழுவிட்டு கிளம்பிட்டு போவோம், சாயந்தரம் வந்து குளிச்சுக்கலாம். ஸ்கூல்ல என்ன நான் குளிக்கலன்னு கண்டுபிடிக்க போறாங்க? அப்படியே கொஞ்சம் செண்டையை அடிச்சு விட்டு போவோம், வாசம் நல்லா குப்பு குப்புன்னு அடிக்கும். குட் மார்னிங் டி எல்வோ. சாரிடி, கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு ஃபோன் பண்ணுறதுக்கு. நேற்று எங்களுக்கு டென்ட் போடுறதுக்கு ஒரு நல்ல இடமே கிடைக்கலையா, ரொம்ப நேரம் தேடினேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இடம் கிடைச்சிது. அதில் டென்ட் போட்டு கேம்ப் ஃபயர் பண்ணி சமைச்சி சாப்பிட்டு தூங்குறதுக்குள்ள ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் தூங்காமல் ஜாலியாக பேசிட்டு அரட்டடிச்சிட்டு இருந்தோமா. பத்தாததுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு குரூப் வேற. அப்படியே அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால தாம்மா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்திரிச்சதும் உனக்கு தான் கால் பண்ணுறேன். ஏய், என்ன நான் பேசிட்டே இருக்கேன், எந்த பதிலும் இல்லாமல் அமைதியாக இருக்க? சொல்லுங்க. ஏய், என்னாச்சு? ஏன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னடி, உடம்பு சரியில்லையே என்ன? நைட்டு பேசும்போது நல்லா தானே இருந்த, என்னடி? இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? இல்லையே, ஆனா உன் வாய்ஸ் ஏன் இவ்வளோ டல்லா இருக்கு? என்னடி, அழுகுறியா? அழுகுற மாதிரி தெரியுது. அழுகுறேனா? நான் என்னத்துக்கு அழுகணும்? அதானே, நீ எதுக்கு அழுகணும்? அப்புறம் ஏன் எனக்கு அப்படி கேக்குது? நீ நல்லா தானே இருக்க? நல்லா தான் இருக்கேன். சரி, சாப்பிட்டியா? இல்ல, இதுக்கப்புறம் தான். இதுக்கப்புறம் தானா? ஏய், மணி என்னன்னு தெரியுமா? இந்நேரம் நீ காலேஜ் பஸ்ல போயிட்டு இருக்கணுமே. காலேஜ் கிளம்பிட்டியா இல்லையா? இல்ல சீனியர், இன்னைக்கு காலேஜ் போகல. காலேஜ் போகலையா? ஏய் எல்வோ, போய் சொல்லாதடி. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கன்னு நீ மட்டும்தான் சொல்ற, வாய்ஸ் சரியில்லை. இப்போ காலேஜுக்கு போகலன்னு சொல்ற. என்னடி ஆச்சு? வீட்டில் ஏதாவது சண்டையா? நீயும் நர்மதாவும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? இல்ல சீனியர். என்னடி ஆச்சு? ஏய், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. உடம்பு சரியில்லையா? காலேஜுக்கும் போகலங்கிற. நீ ஒரு நாள் கூட காலேஜ் லீவ் போட மாட்ட, ஆனா இப்ப காலேஜ் போகலன்னு சொல்ற. சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க. எனக்கு ஸ்டொமக் பெயின், அதனால தான் காலேஜ் போகல. ஸ்டொமக் பெயினா? அப்படின்னாலும் நீ காலேஜ் போகாமலாம் இருக்க மாட்டியே. ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கு, அதனால தான் போகல. ரொம்ப பெயினா இருக்கா? சரி சரி, ஏன் இரு. ஆமா, ஸ்டொமக் பெயின்னு சொல்ற. இல்லையே, போன மாசம் நீ இந்த டைம்ல நீனு குளிக்கலையே. ஏண்டி, உனக்கு டேட்டு போன மாசம் 27க்கு மேலே தானே வந்துச்சு. டேட் இன்னைக்கு 18 தான், ஆனா இப்போ ஸ்டொமக் பெயின்னு சொல்ற. அது தெரியல, சில டைம் சைக்கிள் மாறும்ல, எப்போ வேணாலும் வரும், அதே டேட்ல வரும்னு சொல்ல முடியாதுல்ல. நீ சொல்றது கரெக்டு தான், அண்ணா அது இர்ரெகுலராக இருக்கவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். உனக்கு அப்படி இல்லையே, உனக்கு கரெக்ட் டைமுக்கு வரும். ஆனால் இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கே. அது சில டைம் மாறும், அப்படியெல்லாம் இருக்காது. இல்லை இல்லை, இதெல்லாம் அப்படியெல்லாம் விடக்கூடாது. நீ ஒன்று பண்ணு, ஆன்ட்டியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் என்ன ஏதுன்னு பாரு, சரியா? சீனியர், ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மல் தான். இல்லடி,
நம்ம இப்போவே இதெல்லாம் நார்மல், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விட்டோம்னு வச்சுக்கியேன், ஃப்யூச்சரில் தான் கஷ்டப்படணும். ஸோ நீ ஆன்ட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு பாரு. நான் உனக்கு மதியத்துக்கு மேலே கால் பண்ணுறேன் என்ன? ம் சரி. சரிடி, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகேவா? ம் ஓகே. ம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இல்ல, என்னால சீனியருக்கு துரோகம் பண்ண முடியாது. சீனியரை தவிர நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாட்டி சொல்ற மாதிரி நான் விஸ்வா மாமா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனா நம்ம ஏன் இந்த விஷயத்தை இன்னும் சீனியர் கிட்ட சொல்லல? அவகிட்ட சொல்லியிருக்கணும்ல. சரி, அப்பா தான் 2 நாளுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட பேசுறேன்னு இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம். இப்பவே சொல்லி டென்ஷன் ஆக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம அவர் இப்போ மலை பக்கத்துல தானே இருக்காரு. எங்க இருக்க என்னன்னு தெரியல. நான் பட்டுக்கும் இதெல்லாம் சொல்ல போய் அவர் கஷ்டப்பட்டு வேண்டாம். அவர் இங்க வரட்டும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம அப்பா தான் 2 நாளுக்கு அப்புறம் பாட்டி கிட்ட பேசுறேன்னு இருக்காங்கல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. என்னால சீனியர் இல்லாமலாம் இருக்க முடியாது. எனக்கு அவர் தான் வேணும். அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அஞ்சலி, அஞ்சலி, அம்மா, அஞ்சலி மக்கள் என்னாச்சு? காலேஜுக்கு போகாம படுத்து கிடக்க? அம்மா, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் முடியல. நான் காலேஜ் போகல. உடம்புக்கு முடியலையா? ஏன் என்னாச்சு? ஏன் தலைக்கு ஊத்திக்கிட்டியா? அதெல்லாம் இல்லம்மா, நைட்டு சாப்பிட்டது எனக்கு ஒத்துக்கல. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி நெஞ்சு கரிசல் மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் காலையில் ஒரே வாமிட்டிங். நேற்று சாப்பிட்டது செரிமானமே ஆகலை. காலையிலேருந்தே 2-3 தடவை வாந்தி எடுத்துட்டேன். உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குமா, அதான் காலேஜ் போகலை. எப்படி சொல்கிற? சரி ஏந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம். இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம்மா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா ஒரு எட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோம். வேணாம்மா. அம்மா, எனக்கு ரசம் சாதம் வச்சு தரியா? ரச சாப்பாடா? சரி இரு, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு, சரியா போகும். ம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரி. சரியாவாம திரும்பவும் அப்படியே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரிம்மா. நல்லா தான் இருந்தா, திடீர்னு இப்படி உடம்பு சரியில்லைன்னு படுத்து கிடக்கா. சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம், அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். உன்னோட இடம் இதுதான். நீ இந்த வீட்டை வேலைக்காரி தாண்டி, மகாராணிலாம் இல்லை. இந்த வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளாக்கி மகாராணி ஆக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னால் முடியல. ஆனால் உன்னை ஈஸியாக வேலைக்காரியாக்கி என் பொண்ணை மகாராணி மாதிரி இந்த வீட்டில் நான் வாழ வைப்பேன். தொட நல்ல க்ளீனாக தொட. காஃபியை வேணும்னு தாண்டி போட்டேன். பாத்தியா, என் காலுக்கு கீழே நீ. இதை பார்க்கும்போது எனக்கு இப்படி இருக்கு தெரியுமா? அப்படி உள்ளுக்குள்ளே குளுன்னு இருக்கு. இப்போ தாண்டி என் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பாரு உன்னை என்னென்னலாம் பண்ண போறேன்னு. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். ஏன் தெரியுமா? என் பொண்ணுக்காக எப்படியாவது அவள் மனசை மாற்றிடலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் அவள் மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு. அதான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டால, இதுக்கப்புறமும் பொறுமையாக இருந்தா நல்லா இருக்குமா என்ன? என்ன மது, இவ்வளோ பொறுமையாக தொடச்சிட்டு இருக்க? சீக்கிரம் தொட. திடீர்னு வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா இப்படி கரையா இருக்கிறத இடத்த பார்த்தா நல்லாவா இருக்கும்? சரிங்க சித்தி, நான் சீக்கிரம் தொடச்சிடுறேன். சாரதா, அண்ணா வாண்ணே. என்ன பண்ற? நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன். வளர்மதி, நான் உன்னை கேட்கல, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்டீங்க மாமா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, சித்தி காஃபி கேட்டாங்க, அதான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் அவங்க சரியாக பிடிக்கலையா, காஃபி கீழே விழுந்துடுச்சு. அதான் இந்த இடம்லாம் ரொம்ப கரையாயிடுச்சுல, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா பார்த்தா நல்லா இருக்காது, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். என்ன வளர்மதி இதெல்லாம்? ஆனா காஃபி ரொம்ப சூடா இருந்ததா, அதான் என்னால பிடிக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. ஹாலில் கரையா இருந்தா நல்லா இருக்காதுல்ல, யாராவது வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டா என்ன ஆகுறது, அதனால தான் க்ளீன் பண்ண சொன்னேன். சாரதாங்க, சாரதா. மாமா, அத்தையும் புவனாவும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆதிய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? இந்நேரத்துல வீட்டுல இருக்க? காலையில அவன் கூட தானே போனா, அவன் தானே உன ஸ்கூல்ல இறக்கி விட்டு போனா? ஆமாங்க மாமா, காலையில இருந்து உடம்பு ஒன்றும் சரியில்லை. ஆனால் காலையில் ஒரு முக்கியமான மீட்டிங், அதான் போய் அட்டன் பண்ணிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.
ஏற்கனவே உடம்பு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி கீழே உட்காந்து தரையை தொடச்சிட்டு இருக்க. முதல்ல எழுமுடி. அண்ணா கரை அப்படியே இருந்தா தரையை துடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அப்பப்ப தொடச்சு க்ளீன் பண்ணாதானே. என்ன பேசுற நீ? ஏற்கனவே உடம்பு முடியல, அதான் பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த புள்ளைய புடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்க. ஏன் உன் அண்ணிக்காரி வந்து செய்ய மாட்டாளா? ஏன் நீ இதை பண்ணா என்ன? என்ன நான் பண்ணணுமா? அண்ணே உன் மருமக மேல உனக்கு பாசம் வந்துருச்சா? என்ன என்ன தரையை துடைக்க சொல்ற? நான் தரையை துடைக்கணுமா? அண்ணே நீ மாறிட்டன, மொத்தமா மாறிட்ட. பேரனுக்காக மட்டும்தான் மாறிட்டேன்னு நினைச்சன, ஆனா இல்ல, பேரனையும் ஏத்துக்கிட்ட மருமகளையும் ஏத்துக்கிட்ட போல. மருமக தரையை துடைக்கிறத பார்த்ததும் உனக்கு கஷ்டமா இருக்கா? என்ன தரையை துடைக்க சொல்ற? பாத்துக்கிறேன்னு பாத்துக்கிறேன். உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏற்கனவே உடம்பு முடியல, ஏன் அதை வாங்கி நீ தொடச்சா என்ன? தப்பு ஏன் மேலே தான் மாமா. ரொம்ப சூடாக காஃபியை கொடுத்துட்டேன், அதான் அவங்களால பிடிக்க முடியாம கீழே போட்டுட்டாங்க. நானே க்ளீன் பண்ணிடுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எழுந்துட்டு போய் ரூம்ல போய் படுத்து தூங்கு. ஏற்கனவே உடம்பு தெரியலன்னு சொல்லி தான் ஸ்கூல்ல இருந்து பர்மிஷன் போட்டு வந்திருக்க. பத்தாததுக்கு இங்க வேலை வேலை செஞ்சு இன்னும் உடம்பு தெரியலாம ஆகவா? இங்க பாரு, ஏந்து போய் படுத்து தூங்கு. உன் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் வீட்டையே ரெண்டாக்கிடுவான். இல்லைங்க மாமா, கொஞ்சம் தான் இருக்கு, நானே தொடச்சிக்கிறேன். நான் சொல்றேன்ல, எனக்கு மரியாதை இல்லையோ? இல்லை மாமா, அப்படிலாம் எதுவும் இல்லை. இதோ நான் எழுந்திரிச்சு போறேன். வளர்மதி, அது நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணு. அண்ணா நானா? பின்ன யாரு? நீதான். வீட்டு வேலை செய்யறதுல என்ன பாவம், அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அது நல்லா சுத்தமா தொடச்சு வை. ஓஹோ அப்படி போகுதா? அண்ணா நீ நல்லா மாறிட்ட. நான் தரையை துடைக்கணுமா? துடைக்க மாட்டேன், நான் தரையை துடைக்கவே மாட்டேன். ஏண்டி என் குடும்பத்துக்குள்ள வந்து என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டல. இது நாள் வரைக்கும் என் அண்ணன் இப்படி என்கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா உன்னால என் அண்ணன் தரையை துடைக்க சொல்லிட்டு போறாரு. நீயும் உன் பிள்ளையும் இந்த வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன்டி. என் பொண்ணை உன் பிள்ளைக்கு ஆய வேலை பார்க்க விட்டுட்டு இருக்க. இருக்குடி உனக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு. தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு உன்னையும் உன் பிள்ளையும் முடிச்சிருக்கணும். இவன் என்ன இன்னைக்கு காலேஜ் போலையா? நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டேன், இன்னமும் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். ஸ்ரீ, உனக்கு என்ன நடி பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்க? அத நான் கேட்கணும். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு காலையில இருந்து அழுதுட்டு இருக்க? நான் பள்ளிக்கூடமே போயிட்டு வந்துட்டேன், நீ காலேஜுக்கும் போகல. திரும்பி வந்து பார்த்தா நான் காலையில எப்படி பார்த்துட்டு போனனோ அதே மாதிரி படுத்து அழுதுட்டு இருக்க. நான் எதுக்கும் அழுகுறேன், உனக்கு என்ன? சொல்லு, இல்லைன்னா நான் அம்மாவை கூப்பிடவா? என்னடி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப காலையில இருந்து அழுதுட்டு இருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன, அப்புறம் எதுக்கு கேக்குற? ஏண்டி அத நினைச்சு அழுதுட்டு இருக்க? வேற எது நினைச்சிட்டு அழுதுட்டு இருப்ப? அப்ப சொன்னப்ப கூட நீ சும்மா என்கிட்ட கடுப்பேத்துறதுக்காக தான் சொன்ன நினைச்சேன். காலையில நானே பார்த்தேன் பாட்டி பேசினத, அது கேட்டதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? பத்தாததுக்கு மதியம் கூட பாட்டி வந்தாங்க. இந்த வேகாத வெயில்ல நடந்து வந்து அம்மா கிட்ட என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லுன்னு சொல்லிட்டு போறாங்க. மதியம் வேற வந்தாங்களா? ஒரு முடிவோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியும் உனக்கும் விஸ்வா மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே அவனு முடிவாதான் சுத்திட்டு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துச்சு வச்சுக்கிய, அவ்வளவுதான். ஏன் உனக்கு பிடிக்கலையா? எனக்குலாம் சுத்தமா பிடிக்கல. ஆமால, அது எப்படி சரி வரும்? அது மட்டும் இல்லாம மாமா சின்ன வயசுல நம்மளை எப்படிலாம் தூக்கி கொஞ்சுவாரு. எல்லா இடத்துக்கும் பைக்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போய் சுத்துவாரு. கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. விக்ரம் மாமா எப்படியோ அப்படிதானே விஸ்வா மாமாவும் நம்ம கிட்ட இருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி விஸ்வா மாமாவை கல்யாணம் பண்ண முடியும்? பாட்டி ஏன் இப்படி யோசிக்குது? காலையில அப்பாவும் அம்மாவும் எவ்வளவோ பேசி பார்த்தாங்க, ஆனா பாட்டி கேட்கறதாவே இல்லை. அவங்க முடிவெல்லாம் கரெக்டா இருந்தாங்க. அவங்க பேச்ச மீறி என்ன பண்ணுவாங்க? நீ வேணா பாரு, நீ விஸ்வா மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்படி மட்டும் நடக்கட்டும். இந்த அஞ்சலி யாருன்னு எல்லாத்துக்கும் காட்டுறேன். என்னடி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு பிடிக்காத விஷயம் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இது என்னோட லைஃப் லாங் வாழ்க்கை. இதெல்லாம் அப்படியே விட்டுற முடியாது. எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் யாராலையும் எனக்கு கொடுக்க முடியாது. நான் அதை ஏத்துக்கவும் மாட்டேன், ஒத்துக்கவும் மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ணட்டும், நான் அஞ்சலி யாருன்னு காட்டுறேன். நீ முதல்ல வெளில போ, என்ன தனியா விடு. தயவு செஞ்சு சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் கோவம் வந்து திட்டினாலும் திட்டிடுவேன், அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்படணும். சரி சரி, ஓவரா பண்ணாத. சரி, காலையிலே அழுது கிடந்தியே, காலேஜுக்கு போனே என்னன்னு கூட தெரியல. சரி, என்ன பண்ற ஏது பண்றேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பைய தூக்கி போட்டுட்டு உன்கிட்ட வந்து பேசலான்னு வந்தேன். ஓவரா பண்ற. நீ ஒன்னும் பேச வேணாம், போடி. நான் ஒன்னும் உன்கிட்ட பேசல, நீ போடி. அழுதுட்டே கடை. நீ வேணா பாரு, உனக்கு விஸ்வா மாமா தான், விஸ்வா மாமாவை தான் கட்டி வைக்க போறாங்க. ஓடி போயிடு, வச்சுப்பேன். எப்பா என்ன வெயில், என்ன வெயில். காரில் தான் போனோம், அப்பையும் வெயில் தாங்க முடியல. பஸ்ஸில், நடந்து, சைக்கிளில்
அப்புறம் வண்டியில் போகிறவங்களாம் என்னென்னு தான் போகிறாங்களோ. இவன் என்னத்துக்கு இங்கே கிடக்கா? மழையே அடித்தாலும் ஏசியை ஃபுல்லாக வச்சு ரூமுக்குள்ளே கிடப்பா. இவன் என்னடானா இந்த உருக்கத்தில் வெளில வந்து நிற்கிறான். வளர்மதி, என்னத்துக்கு இப்படி கோவமா மூஞ்சி வச்சுட்டு வெளியில வாசல்ல நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? இதுக்கு மேல என்ன ஆகுறது? இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்? இப்ப என்னத்துக்கு இப்படி பேசிட்டு நிக்க? எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை எனக்கே எதிரா திருப்புறீங்கல்ல? எது? இங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்க? நாங்க என்னைக்கு உங்க அண்ணனை உனக்கு எதிர திருப்ப பார்த்திருக்கோம்? இப்பவும் உங்க அண்ணன் நான் சொல்றத கேட்கறாரா இல்லையோ, ஆனா நீ சொல்றத உங்க அண்ணன் காது கொடுத்து கேட்டுட்டு நீ சொல்றத பண்றாருல்ல. அப்படி இருக்கும்போது உங்க அண்ணனை உனக்கு எதிர நாங்க திருப்புறமாக்கோம். எங்க அண்ணன் நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் நிறைய விஷயம் சொல்றேன். அதனால எங்க அண்ணன் ஏன் பேச்ச கேக்குறாங்க? ஏன் கட்டின பொண்டாட்டி சொன்னா அது நல்லதுக்கு இல்லையா? புருஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சு தானே பொண்டாட்டி சொல்லுவாங்க. தங்கச்சி சொன்னா நல்லதுக்கு சொல்றா, பொண்டாட்டி சொன்னா கெட்டதுக்கு தான் சொல்வாளோ? அண்ணி, நான் எதுவும் சொல்லலாமா? இப்ப என்னத்துக்கு கோவமா நின்னுட்டு இருக்க? ரொம்ப தலை வலிக்குதுன்னு உங்க ஆசை மருமக கிட்ட ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அவ நல்லா சூடா கொதிக்க கொதிக்க என் கையில ஊத்துற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டா. கையை வச்சது சுட்டுருச்சு. பிடிக்க முடியாம கீழே போட்டுட்டேன். தர ஃபுல்லா கரையாயிடுச்சு. ஹால்ல கொட்டி இருக்கு. யாராவது திடீர்னு வந்து பார்த்தா நல்லாவா இருக்கும்? அதை க்ளீன் பண்ணன்னு சொன்னேன். அவளும் அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. உடனே உங்க வீட்டுக்கார், அதான் என் ஆசை அண்ணன், எப்பயுமே என்கிட்ட கோவமா பேசாதவரு இன்னைக்கு உங்க ஆசை மருமகளுக்காக என்கிட்ட கோவமா பேசுறாரு. என்னத்துக்கு அந்த பொண்ணை தரையை துடைக்க சொல்ற? நீயே தரையை தொடணும். எது தரையை துடைக்க சொன்னியா? ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே ஸ்கூல்ல இருந்து பாதி நேரத்துல லீவு போட்டு வந்திருக்கா. அவளை என்னத்துக்கு நீ காப்பி போட சொன்ன? முதல்ல காப்பி போட சொன்னதே தப்பு. நீ போட்டு குடிக்க வேண்டியதானே? ஏன் உனக்கு காப்பி போட தெரியாதா? அது சரி, குடும்பத்தையும் மயக்கிட்டாளா? அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் உங்க பையனோட பொண்டாட்டி உங்க ஆசை மருமகிட்ட இதனால் எதுவுமே நான் கேட்க மாட்டேன். விக்கிட்டு சாகுற நிலைமையில வந்தா கூட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமான்னு கூட கேட்க மாட்டேன். இப்ப என்னத்துக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாவம், உடம்பு முடியலன்னு தான் லீவு போட்டு வந்திருக்கா. அவளை போய் வேலை வாங்கிட்டு. சரி, நான் போய் துடைக்கேன். அதெல்லாம் நீங்க துடைக்க வேண்டாம், நானே துடைச்சிட்டேன். நீ துடைச்சியா? வேற இந்த வீட்ல உங்க மருமக வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆட்ட தானே ஆடுது. எங்க அண்ணன் இது நாள் வரைக்கும் என்கிட்ட கோவமா பேசவே மாட்டாரு. கோவமா பேசிட்டு போனாரு. தரைய வேற என்ன தானே துடைக்க சொன்னாரு. திரும்பவும் அவ துடைக்கிறேன்னு வந்து நிப்பா. திரும்பவும் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வரும். எதுக்கு? அதான் நானே துடைச்சிட்டேன். இப்ப அதுக்கா கோவமா நிக்க? ஏன் நம்ம வீடு தானே, நம்ம வீட்டு வேலை செய்யறதுல நமக்கு என்ன ஆக போகுது? இதுக்கு போய் கோவமா நின்னுக்கிட்டு. புவனா, இன்னமும் வாசல்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? புள்ளைய தூக்கிட்டு உள்ளவா. ஐயோ, கருமு இவ்வளெல்லாம் என் வயித்துல பெற்றிருக்க பாரு. மொற பையன், அவன்கிட்டயே பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்க முடியல. இப்ப என்னடானா எவ்வளவு பெத்த பிள்ளைக்கு ஆய வேலை பார்த்துட்டு இருக்கா. இவ சந்தோஷமா இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழணும். ஆனா இவ ஆய வேலை பார்த்துட்டு இருக்கா. இத பார்க்கும் போதெல்லாம் மட்டும் வேற பத்திக்கிட்டு வருது. இவளை பெத்ததுக்கு பதிலா பேசாம ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்திருந்தா கூட அவனாவது என் பேசி கேட்டு என் அண்ணன் மொவளையாவது கட்டியிருப்பான். இவ ஒன்னுத்துக்கும் லாக்கில்ல. அப்படியே அவங்க அப்பன மாதிரியே இருக்கா. சீக்கிரம் நண்டு, சீக்கிரம் வேகமா நட. நண்டு மாதிரி ஊறிக்கிட்டே போகாத, வேக வேகமா நட. ஓரமா தானே போறேன் நானு. அங்க என்ன வழியா இல்ல ஆர்ன் அடிச்சிட்டு வர? அடியே என் மாமா மொவலே, என் அத்தை பெத்த முத்தே. ஹார்ன் அடிச்சது உன் மாமக்காரடி. மாமா நீங்களா? பின்ன வேற யாரடி? வேற யாரடி உன்னை பார்த்து ஹார்ன் அடிக்க போறா? எவனாவது ஹார்ன் அடிக்க விட்டுருவேன். போங்க மாமா. வரா என் அத்தை மகளுக்கு வெக்கத்த. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்னடி வேக வேக நடந்து போயிட்டு இருக்க? எங்க போற? மாமா, வீட்டுக்கு தான் போறேன். அடியே, உன் வீடு இந்த பக்கம் இருக்கு. நீ என்னதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் உங்களை பார்க்கலான்னு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? சரி, எதுக்கு என்ன பார்க்கணும்? ஏன் நான் உங்களை பார்க்க கூடாதா? ஏய், உனக்கு இல்லாத உரிமை யாருக்கிட்ட இருக்க போகுது? தாராளமா பாத்துக்கோ. மாமா விளையாடாதீங்க மாமா. சரி, விளையாடல. என்ன எதுக்கு பார்க்கணும்? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வர்றா, என்ன பேசணும்? அது அது பேசணும், ஆனா தனியா பேசணும். அடிப்பாவி, 11வது தான் படிக்கிறேன். இப்பவே மாமனை பார்த்து தனியா பேசணும்னு கூப்பிடுற. சரி சரி, அப்ப எங்க மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் வந்து பொண்ணு கேட்டுடலாம். மாமா கவலைப்படாதடி, நீ 12வது முடிச்சு காலேஜ் போகும்போதுதான் மாமா பொண்ணு கேட்டு வருவேன். அதுக்குள்ளே உனக்கு கல்யாண வயசே முடிஞ்சிரும். பரவாயில்ல, முடிக்கட்டும். ஏன் மாமனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாமா தனியா பேசணும். சரிடி, அழுவாத. வா, வண்டியில உட்காரு. நானும் வீட்டுக்கு தான் போறேன். நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுக்கா? வீட்டுக்கு போனா எப்படி தனியா உங்ககிட்ட பேச முடியும்? ஏண்டி பெரிய மனுஷி, அப்படி என்ன தாண்டி பேசணும் என்கிட்ட? தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ மாமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது உங்ககிட்ட பொறுமையா சொல்லணும், ஆனா தனியா சொல்லணும். என்னமோ சொல்ல நினைக்கிறேன். சரி சரி சரி, வண்டியில உட்காரு. கேக் சாப்பிடுறியா? கேக்கா? கூட வந்தினா ரெட் வெல் கேக் வாங்கி தருவேன். சரி சரி, நம்ம கேக்கு கடைக்கே போவோம். அதானே, சாப்பாடுன்னு சொன்னா போதும், யாழ் எங்கனாலும் துள்ளி கதிச்சுட்டு வந்துருவா. சரி சரி, வா வந்து உட்காரு. இல்லடி, கிளம்பலாமா? ஒழுங்கா உட்காந்துட்டல? அதெல்லாம் கிளம்பலாம் மாமா. ஏன் மாமா, மணி வேற ஆச்சுல்ல, இந்நேரம் ரெட் வெல் கேக்லாம் காலியா இருக்காது.
உன் விஷயத்துல மட்டும் கரெக்டா இருடி. கவலையே படாத. ஒரு கடையில எப்பயுமே ரெட் வெல் கேக் இருந்துகிட்டே இருக்கும். நான் அங்க உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் போங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா, கார் சூப்பரா இருக்கு. இருக்கணும்ல, என் பேரனுக்காக தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்கணும்ல. ஆனா மாமா, என்னத்துக்கு திடீர்னு இந்த முடிவு? திடீர்னு காரை வாங்கிட்டு வந்து நடுகால்ல விட்டுட்டீங்க. என் பேரனுக்கு நல்ல பெரிய காரை எடுக்கலான்னு தான் போனேன். எது மாமா? இப்ப நம்ம வீட்ல 2 கார் நிக்குதே, அதே மாதிரியா? ஆமா, ஆனா என் பேரன் என்னமோ சின்ன பிள்ளை பத்தியா. என் பேரனுக்கு இந்த கார் தான் கரெக்டா இருக்கும். என் பேரன் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு எத்தனை கார் வாங்கி தர மட்டும் பாரு. சரிங்க மாமா, சரிங்க மாமா. அத்தை, எதுக்கு தான் இப்படி போட்டி போட்டு அவனுக்கு இவ்ளோ செல்லம் கொடுக்குறீங்க? என்ன மொத பேசுற நீ? இந்த வீட்டோட மொத்த சந்தோஷமும் அவன்தான். இந்த வீட்டோட வாரிசு எல்லாம் அவனுக்கு தான். அவனுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்றது? அதுக்குன்னு மாத்தி மாத்தி எல்லாரும் போட்டி போட்டுட்டு அவனுக்கு செல்லம் கொடுத்து என்னென்னமோ வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவன் பிறந்த நாளைக்கு வந்த கிஃப்டே இன்னமும் பிரிக்காம அப்படியே இருக்கு. பாதிக்கு பாதி பிரிச்சான், ஆனா அதுல ஒரு பொருள் கூட உருப்படியா இல்ல. எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டான். அவன் பிறந்த நாளுக்கு அவங்க அப்பா இதே மாதிரி ஒரு பைக் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அந்த பைக்கை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவன் உடைக்காத பொருள்னா அந்த பைக் மட்டும்தான். அதை வச்சுக்கிட்டு ஊடு ஃபுல்லா இங்கேயும் ஓட்டி எல்லா இடத்துலயும் அழுக்கு பண்ணிடுறது. இவனாலேயே 1க்கு 4 தடவை வீட்டை சுத்தம் பண்றதா இருக்கு. இப்ப என்ன உனக்கு? வீடு சுத்தம் பண்ண உனக்கு கட்டமா இருக்கு, அப்படிதானே? நீ விடு, எந்த வேலையும் பார்க்காத, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவன் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படணுமா? சரி, நானும் கஷ்டப்பட வேணாம், நீயும் கஷ்டப்பட வேணாம். இம்புடு சம்பாதிக்கிறோம், ஏன் வீடு சுத்தம் பண்ண ஒரு ஆள் வச்சுக்க மாட்டோமா? நீ கவலைப்படாத, வீடு சுத்தம் பண்ண ஒரு ஆள் வச்சுக்கிறேன். அத்தை, என்னதான் நீங்க அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். அவங்க தாத்தா ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அவன் விளையாண்டு போட்டுமே. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவரை விட்டு சொல்ல சொன்னாதான். மது, யார்கிட்ட போய் சொல்லணும்னு நினைச்சிருக்க பத்தியா? இருக்கிறதுலே அவரு தான் ஓவர் செல்லம். என்ன கேட்டாலும் உடனே கையில வந்துடும். இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி இவங்க கிட்ட பேச சொல்ல போற. தங்கம், பாத்தியா, தாத்தா உனக்கு கார்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. இனிமே தாத்தா விட்டு எங்கேயும் போக கூடாது. அதுலயும் அவன் வீட்டுக்குலாம் நீ போகவே கூடாது. அதான பார்த்தேன். அதான் அங்க இருக்கான்ல, இப்ப கூட 2 பேரும் அவங்க வீட்டுல போய் தங்கிட்டு வந்தீங்களே, அவன் தான். அவன் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தானா? வாங்கி கொடுத்துக்க மாட்டான், துரோகம் கொடுத்தவன். பச்சைப்பிள்ளைய இப்படிலாம் ஏமாத்திருக்கும் பாரு பேரண்டி. அவனால நம்பாத, அவனா நல்லவனே கிடையாது. மாமா, அவன் சின்ன குழந்தை, அவன் கிட்ட என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு தெரியாதுமா, அவனை பத்தி உனக்கு தெரியவே தெரியாது. நம்பிக்கை துரோகி பைய, கூடவே இருந்துட்டு துரோகத்தை பண்ணுவான். ஆதி, அவனெல்லாம் நீ நம்பவே நம்பாத. உனக்கு என்ன வேணாலும் தாத்தா கேளு, தாத்தா உனக்கு எல்லாமே வாங்கி தரேன், சரியா? யாரு உனக்கு பிடிச்சிருக்கா? அதுக்கு என்ன? சரி சரி, என் பேரை ஓட்டி நான் கார்ல பக்கத்துல உட்காந்துட்டு வரேன். என்ன விஷயம்? தாத்தா, எங்க அம்மா அங்க நின்னு என்ன பார்த்து மொச்சிட்டே இருக்கா. ஆனா எதுக்கு மொட்டான்னு தெரியல. ஆனா நான் ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்தேனா. ஸ்கூல்ல இருந்து வந்ததும் யூனிஃபார்மை கழட்டி போட்டுட்டு அப்புறம் கை கால்லாம் கழுவிட்டு வேற துணி போட்டுட்டு தான் விளையாட போகணும்னு சொல்லியிருக்கா. அதனால நான் போய் என்னோட யூனிஃபார்மை மாத்திட்டு புது சட்டை போட்டுட்டு வரட்டேன். அப்படியா? உங்க அம்மா முறைக்கிறாளா? சரிதான் சரிதான். இப்பதானே பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த. சூடு சட்டெல்லாம் ஐ கை பத்தியா போய் கைட்டு மாத்திட்டு கை கால்லாம் கழுவிட்டு நல்ல புது துணியை போட்டுட்டு வா, நம்ம 2 பேரும் கார்ல ஏறி விளையாடுவோம். சரி தாத்தா, நீங்க இப்பதானே வந்தீங்க. நீங்களும் சட்டை மாத்திட்டு கை கால் கழுவிட்டு வேற சட்டை போட்டு வாங்க. நான் எப்பயே வந்துட்டேனே, வந்துட்டு கை கால் கழுவி வேற துணியை மாத்திட்டு தானே உனக்காக தாத்தா இங்கேயே உட்காந்துருந்தேன். அப்படியா? எனக்கும் சூளை எப்பயே முடிஞ்சிச்சு. போனா அவத்தா என்னமோ கடையில வாங்கணும்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போயிட்டா. அதனால தான் நாங்க வீட்டுக்கு இவ்ளோ நேரமா வந்தோம். அப்படியா? சரி சரி, நீ போய் துணியை மாத்திட்டு வா, நம்ம கார்ல விளையாடுவோம். அப்புறம் தாத்தா உனக்கு கடைக்கும் கூட்டு போறேன். நிஜமாவா? நம்ம கடைக்கு போறோமா? ஆமா, கடைக்கு போறோம். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, தாத்தா வாங்கி தரேன். தாத்தா, எனக்கு ஸ்கூல்ல 2 பெண்ட் இருக்காங்கல்ல, அதுல எனக்கு தர்ஷினி பெரிய சாக்லேட் கொடுத்தாளா. நானும் சொன்னேன், நாளைக்கு நான் உனக்கு வரும்போது பெரிய பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு. நம்ம கடைக்கு போய் பெரிய பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வரோமா. நாளைக்கு தர்ஷினிக்கு நான் கொடுக்கணும். மாமா காதுக்குள்ள என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கான். இப்பெல்லாம் நிறைய விஷயம் கத்துக்கிறான். என்கிட்ட இப்ப ஒரு விஷயம் கூட சொல்றது இல்ல. முன்னாடிலாம் வெளியில விளையாட போனா என்ன நடந்ததுன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் சொல்றான். இப்பெல்லாம் ஒழுங்கா பேசுறதும் இல்ல. ஆட்டம் தான். விளையாட ஆள் அதிகமா இருக்கிறதும் எல்லாருக்கிட்டையும் பாஞ்சு பாஞ்சு போய் விளையாடுறது. மா, ஒரு காஃபி. என்ன நடக்குது இங்க? என்னடா அது, நடு ஹால்ல கார் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அவர் பேரனுக்கு வாங்கிட்டு வந்திருக்காராம். பாரா, ஜாட மாதிரியே பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா நடு ஹால்ல காரை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு தான் இந்த கோவம்லாம் முறுக்கிட்டு இருக்கிறது? ஏட்டி, நீ என்ன முடி வச்சு போட்டு பத்திரக்காலையிட்ட வந்து நிக்கிற? மா, தூங்கி எழுந்திருச்ச, அப்படியே வந்துட்டேன், சவுண்டு கேட்டுச்சுன்னு. இன்னைக்கு நைட் டியூட்டியா? ஆமாம்மா, விஜய் சார் ஒரு மீட்டிங் விஷயமா பெங்களூர் வரை போறாரு. அதனால இன்னைக்கு நைட் டியூட்டி நான் தான். என்னப்பா
உங்க பேரனுக்காக நடுவாளிலேயே கார் தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. கார் என்ன ஏரோப்ளேன்லயே வந்து நடுவால நிறுத்தி வைப்பனாக்கும். நிறுத்தி வைப்பீங்க நிறுத்தி வைப்பீங்க. அதே உன் பக்கத்திலே நான் நிக்கிறேன். என்ன அந்த கார்ல கூட்டிட்டு போகணும்னு நீ சொல்லவே இல்ல. உங்க அத்தை வந்ததும் உங்க அத்தையை மட்டும் அந்த கார்ல கூட்டிட்டு போவியா? இதுல இது வேறயா? அதுக்கு என்ன, உன் கார்ல அத்தை வர. அப்புறம் நான் அத்தைக்கு நைட் டியூட்டி இருக்கு. அத்தைய ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிடுறியா உன்னோட புது கார்ல? ஆதி, அப்ப அனன்யாவை உன்னோட கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண மாட்டியா? அப்பாடா, நல்ல வேலை ஆதி ஒத்துக்க மாட்டான்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. அத்தை உடனே போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். இவன் வீட்ல இருந்தா போதும், யாரா இருந்தாலும் சரி. அவன் அளவுக்கு இறங்கி போய் குழந்தைத்தனமா அவன் கூடயே சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க எல்லாரும். என்னடா பண்றது ஒண்ணுமே புரியலையே. இதுல இவங்க அப்பா வேற 2வது குழந்தைக்கு அடி போட்டுட்டு இருக்காரு. இவனை வச்சே என்னால சமாளிக்க முடியல. இதுல இன்னொன்னு, ஐயோ அப்பா, என்ன பண்ண போறனோ? என் பொண்டாட்டி தனியா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? புருஷன் இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலையே. அதான் புருஷன் எங்க போயிருப்பான்னு தனியா பொண்டாட்டி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியா? ஆனா பொண்டாட்டி தப்பா யோசிச்சுட்டா போலயே. புருஷன் பொண்டாட்டியை விட்டு எங்க போயிட போறான்? எங்கன்னாலும் பொண்டாட்டியை தேடி தானே வந்தாகணும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. மணி என்ன ஆகுது? இவ்ளோ லேட்டா வந்திருக்க? ஓமப்படாதடி பொண்டாட்டி. வேலையை முடிச்சிட்டு அப்படியே ராகவ போய் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வந்தேன். எதுக்கு? அது ஒரு கேஸ் விஷயமா. கேஸா? யார் மேல? ஓ மேலதான். நான் என்ன பண்ணேன்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணல? என்னையே கட்டி போட்டு உன் மனசுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க. என்னால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அதான் உன் மேல போய் ஒரு கேஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி சரி, போட்டுக்கோங்க. இன்னும் எவ்வளோ கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது, இந்த கேஸ்ல ஜெயிக்கவும் முடியாது. ஒரு வார்த்தைக்கு மரியாதையா வாங்க போங்கங்கிற, இன்னொரு வார்த்தைக்கு விக்ரம்ங்கிற, இன்னொரு வார்த்தைக்கு பாடா போடா. ஏதாவது ஒண்ணு கூப்பிடாண்டி. அதெல்லாம் எனக்கு எப்படி வருதோ அப்பப்ப இப்படிதான் கூப்பிடுவேன். இப்ப இதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? இல்லையே, இல்லவே இல்ல. நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோ. சரி, அதெல்லாம் விடு. சொல்லு, எதுக்கு ஸ்டேஷன் போன? என்ன கேஸ்? அதுவா, என் கம்பெனில வேலை செய்யற மேனேஜர் இருக்கார்ல. யாரு? கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி உன் கம்பெனில அடிபட்டு உதப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிப்பட்டாரே அவரா? அவரேதான். திடீர்னு இப்போ எதுக்கு இந்த பேச்சு? கேஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசியிருந்தோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதனாலதான் சார் லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன்டி இன்னைக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வரல? ஒன்றும் இல்லடா, ஜோஷ்வாவுக்கு நிறைய திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி ரெஜி சொல்லிட்டு இருந்தா. ஷாப்பிங் போறேன்னா எனக்கும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதான் அப்படியே ஷாப்பிங் போயிட்டேன். அதனால தான் கொண்டு வர முடியல. புருஷனை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா? இங்க இதே கேள்வியை திருப்பி உன்னை பார்த்து நான் கேட்குறேன். டக்குன்னு பதில் சொல்லு பாக்கும். என்னை விட உனக்கு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் முக்கியமா? சொல்லு, உனக்கு நான் வேணுமா இல்லை உன் ஃப்ரெண்டுங்க வேணுமா? அமிர்தா, இன்னைக்கு எவ்வளோ அழகா இருக்க நீ. ஏய் ஃப்ராடு பயலே, கேட்டதும் கேள்வி டைவர்ட் பண்றதுக்கு என்ன அழகா இருக்கானே ரொம்ப கதை விடுறியா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் வேணுமா இல்ல உன் ஃப்ரெண்டுங்க வேணுமா? அதை எப்படிடி சொல்ல முடியும்? உனக்கு மேல் உதட்டுல முத்தம் வேணுமா இல்ல கீழ் உதட்டுல முத்தம் வேணுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்ல? ஏண்டா, உனக்கு கம்பேர் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? எல்லாருமே 2 கண்ணுல உனக்கு எந்த கண்ணு வேணும்னு தான் கேட்பாங்க. நீ என்னடா மேல் உதட்டா கீழ் உதட்டான்னு பேசிட்டு இருக்க? கண்ணை பார்த்தாலும் கிக்கு தான், உதட்ட பார்த்தாலும் கிக்கு தான். ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒன்னும் சலிச்சது கிடையாது. பேச்சே சரியில்லை. இங்க பாரு, வெளியில அதுவும் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல உட்காந்துருக்கோம். யாராவது இப்ப அவங்க ரூம்ல இருந்து பால்கனில இருந்து நம்மள பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அதெல்லாம் யாரும் இல்ல, எல்லாரும் கீழே ஹால்ல தான் இருக்காங்க. ஹால்ல இருக்காங்களா? எல்லாரும் இருப்பாங்க, ஆனா அதிதியும் கௌதமும் கண்டிப்பா ரூம்ல தான் இருப்பாங்க. யாரு? உன் தம்பி. உன் தம்பி நடு ஹாலுல அவன் பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கான். அதான் என் ஆசை தங்கச்சிக்கு. எது? மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்கானா? ஆமாண்டி, எல்லாரும் வீட்டுக்கு ஹால்ல தான் இருக்காங்க. சோ யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு என்னன்னா, ஏய் சும்மா இரு. நீ வேற என்னென்னமோ கேட்டு நான் பாட்டுக்கும் கண்ணு மேல் உதடு கீழ் உதடுன்னு பேசிட்டேன். அதனால எனக்கு ரசகுல்லா வேணும்.
பால் திரிஞ்சிருச்சு, அதனால ரசகுல்லா ரெடி பண்ண முடியாது. அடியே பொண்டாட்டி, பால் தெரிஞ்சாதான் ரசகுல்லாவே பண்ண முடியும். ஆ? ம். காற்றின் வெப்பம் சுமப்பே கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்புச் சூட்டில் முகம் புதைப்பேன். வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணி 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 எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காங்க?